Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT 6th standard சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து சாப்டர் 3 மைண்ட்ஃபுல் ஈட்டிங் எ பாத் டு அ ஹெல்த்தி பாடி. அதுவும் அதில் இன்னைக்கு மோஸ்ட்லி பார்த்துடலாம். நம்ம வாங்க, இப்போ நம்ம ஒரு லெசன் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெசனில் வந்து நிறைய மெசேஜஸ் இருக்கும் நமக்கு, சரிங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் எம்சிக்யூவாக கூட அதே கூட கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, இப்போ இங்கே ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹூ இஸ் ஹெல்த்தி, ஹூ இஸ் ஹெல்த்தி, ஹூ இஸ் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஒன் ஹூ ஈட்ஸ் ஃபுட் தட் இஸ் ஹோல்சம் இன் மாடரேட் குவான்டிட்டிஸ் அண்ட் அப்ராப்ரியேட் ஃபார் த சீசன், டைம் அண்ட் பிளேஸ். இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஹெல்த்தி அப்படின்னா நம்ம எதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கோ, எல்லாருமே ஹெல்த்தினா ஓகே ரொம்ப அதாவது ஹைட்டாக வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க தான் ஹெல்த்தி. அப்படி கிடையாது. எப்படி இருந்தால் ஹெல்த்தியாக, அது கரெக்டான குவான்டிட்டியில் நமக்கு என்னென்ன தேவை. இப்போ ப்ரோட்டீன், இப்போ நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா, விட்டமின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா வரும் உங்களுக்கு லெசனில் பின்னாடி என்ன சொல்ல, சத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ரெட் கலரில் இருக்குது, நம்ம பிளட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுவே வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து மூளை நல்லா, பிரெயின் நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம உடம்புல ஒவ்வொரு இதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, அதை தான் இங்கே சொல்லுவாங்க. மாடரேட் குவான்டிட்டினா நம்ம உடம்புல எது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இது. கரெக்டான அளவில் எடுத்து சாப்பிடணும். அதுக்காக நான் ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ வெண்டைக்காவே சாப்பிட்றேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இங்கே கணக்கில் எடுத்துக்க முடியாது நம்ம. அதே மாதிரி எப்படி இருக்குமா, அப்ரோப்ரியேட் ஃபார் த சீசன். இப்போது நமக்கு நல்லா தெரியும்ல, மழை பெஞ்சா நம்ம என்ன நமக்கு சுட சுட ஏதாவது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனாலும் மழை பெய்கிற டைமில் நம்ம நிறையா எண்ணெய் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும். அதனால நிறையா ப்ராப்ளம்ஸ் உள்ள நமக்கு வரும். நமக்கு அது தெரியாது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது மழை காலத்தில், கூலிங் டைமிங்கில். ஸோ அதான் சீசன் ரொம்ப முக்கியம். டைமு, அந்த டைம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஃபுல் கட்டினோம்னா என்ன ஆகுது, பிரியாணி பீஸா அது இதுன்னு சாப்பிட்டா என்ன ஆகுது, காலையில் 4 மணிக்கு சாப்பிட முடியுமாயிரும், சாப்பிட முடியாது. அந்த சொல்லுவாங்கள்ல பசித்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பசிச்சாதான் சாப்பிடணும், அப்படி இருந்தால் தான் நல்ல உடம்பு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. அதான் இங்கே டைமை குறிக்குது. பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த பிளேஸுங்கிறது என்ன தெரியுமா குறிக்கிறாங்க உங்களுக்கு, இங்கே உட்காந்து சாப்பிட்ற நீட்டாக டேபிள் அந்த மாதிரி அவங்க குறிக்க கிடையாது. அவங்க என்ன இங்கே பிளேஸ் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து மலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலையில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபுட் கிடைக்கும், அதை தான் அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இப்போ கடல் பக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் ஒரு மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணும், அப்போ தான் அவங்களுக்கு நல்லது. அதே சேம் டைம் நம்ம பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், சமவெளின்னு சொல்லுவோம், அதாவது வயல் இந்த மாதிரிலாம் இடத்துல இருக்கவங்க அவங்க அங்கே இருக்க ஃபுட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது. டெசர்ட்டில் இருக்கவங்க டெசர்ட் சைட் கிடைக்கிற ஃபுட்டு சாப்பிட்டா நல்லது. ஸோ பிளேஸை பொறுத்துமே நம்மளோட ஹெல்த் என்ன ஆகுது, அது சார்ந்து இருக்குது. பிளேஸை பொறுத்துமே நம்ம ஹெல்த் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பேரால என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மேது அண்ட் மிஸ்டி ரீட் தாட் ஆஃப் த டே. இங்கே வந்து ஒரு 2 பேரும் வாசிக்கிறாங்க, மெதுவும் மேத்தியும் மிஸ்டியும் வாசிக்கிறாங்க. என்னன்னா இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, அனேனா ஜட்டானி ஜீவாந்தி அப்படின்னு ஒரு வேர்டிங் இருக்குது இங்கே தாட் ஆஃப் த டேல. ஓகே, அனேனா ஜட்டானி ஜீவந்தி அப்படின்னா என்ன மீனிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு என்னவா, இது சான்ஸ்கிரிட்டு தாட் இது. ஓகேவா, ஒரு கோட் கொடுத்துருக்காங்களே, இது வந்து சான்ஸ்கிரிட்டோடது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் கிவ்ஸ் லைஃப்ஸ் டு லிவிங் பீயிங்ஸ். அதாவது இங்கே என்ன சொல்லுது, உணவு வந்து என்ன பண்ணுதான், உயிர்களுக்கெல்லாம் வந்து உயிர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதான் உண்மை இல்லையா. ஃபுட்டு தான் என்ன பண்ணுது நமக்கெல்லாம் உயிர், நம்ம இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னது, ஃபுட்டு. அதுதான் இந்த பேரால வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இவங்க 2 பேர் அதை வாசிக்கிறாங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அதை சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம டெய்லி ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம், ஃபுட்டு வந்து நமக்கு ரொம்ப தேவையானது. ஓகேவா, நீங்கள் வந்து என்னென்ன டெய்லி சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுட் ஐட்டம்ஸ் கன்சியூம்டு ஒவ்வொரு வீக்கும். மண்டேக்கு என்னென்ன சாப்பிட்றீங்க எழுதி வச்சுக்கோங்க, டியூஸ்டேக்கு என்னென்ன சாப்பிட்றீங்க, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு எழுதி வச்சுக்க சொல்கிறாங்க. இங்கே இது நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த லெசன் முடிகிறப்போ நீங்கள் எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி கொஞ்சமாவது அந்தந்த டைமில் எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே நானாக சும்மா எழுதியிருக்கேன். ஓகே, மண்டே வந்து சாப்பிட்றோம், டியூஸ்டே அந்த மாதிரி நிறைய இங்கே எல்லா நாளுக்கும் எழுதியிருக்கேன். ஓகேவா, இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் எழுதி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 1 வீக்குக்கு எழுதி வச்சுக்கிட்டு
இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட் வீக்கில் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கலாம், அதை எழுதி வச்சுக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இவங்க அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க, அதை கவனிங்க. இதில் இந்த ஃபுட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடையாது. சும்மா நான் சொல்கிறேன், நான் எழுதியிருக்கேன், நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த 7 நாளுமே நான் என்ன சாப்பிட்றேன்? ரைஸ் சாப்பிட்றேன். இங்கேயும் ரைஸ் இருக்குது, இங்கேயும் ரைஸ் இருக்குது, இங்கேயும் ரைஸ் தெரியுது அவங்களுக்கு. 7 நாளுமே ரைஸ் இருக்கும். அது மாதிரி மோஸ்ட்லி சாம்பார் இருக்கும் எல்லா நாளுமே. ஓகே, ரைஸ்க்கு என்ன நமக்கு மோஸ்ட்லி சாம்பார் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த சைடு இருக்கேன், தமிழ்நாடு அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் ரைஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. சாப்பிட்றதுல டெய்லி ரைஸ் வந்து இருக்கும், சாம்பார் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதை பார்த்தோன்னே இதுதான் இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ண சொல்கிறாங்க உங்களோட அந்த ஃபுட்டு அப்புறம் இன்னொருத்தவங்களோட ஃபுட்டு, உங்கள் ஃப்ரெண்டோட ஃபுட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ சிமிலராக இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது சிமிலராக இருக்கா? 2 பேருமே டெய்லி ரைஸ் எடுத்துக்கிறீங்களா? சப்போஸ் ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இதில் ரைஸ் மோஸ்ட்லி இருக்கலாம். பட் நம்ம அளவு அவங்க ரைஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ரைஸ் வந்து சைடிஷ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சப்பாத்தி வந்து அவங்க இதில் டெய்லி இருக்கும். நம்ம இதில் சப்பாத்தி டெய்லி இருக்காது, பட் அவங்க இதில் சப்பாத்தி இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படிலாம் இருக்குது உங்கள் ஃப்ரெண்டோட ஃபுட்டும் உங்கள் ஃபுட்டும் எந்தளவு ஒத்து போகுது, எந்தளவு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஃபுட்டையும் உங்கள் ஃபுட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து சட்னி எடுத்துடுவாங்க, சில பேர் சாம்பார் எடுத்துடுவாங்க. அதே மாதிரி மதியானம் வந்து சப்போஸ் சாம்பார் ரைஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது கீரையோ இல்லை வேறு ஏதாவது சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே என்ன அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அதுதான் இங்கே டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரே இடத்துல இருந்தாலுமே ஒரு லஞ்ச் பாக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வருது. ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு இன்னொரு லஞ்ச் பாக்ஸுமே 2 டிஃப்ரென்ஸ் வருது. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கோம், ஒரு பெரிய கண்ட்ரி இது. ஸோ அப்போ நம்மளோட எல்லா ஸ்டேட்லேயுமே இதே மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? such a diversity in food exists in all states of our country. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் விதமான ஃபுட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டைவர்சிட்டி ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு. டைவர்சிட்டி அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப, அதாவது மல்டியாக இருக்கிறது, அதாவது நிறைய இருக்கிறது. இப்போ ஒரு ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் பாருங்களேன். டொமேட்டோ ரைஸ் இருக்கும், பிரியாணி இருக்கும், சாம்பார் ரைஸ் இருக்கும், கர்ட் ரைஸ் இருக்குது, லெமன் ரைஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டைவர்சிட்டின்னு அதான் பல்லுயிர் தன்மை, அதுவே மல்டிப்புளாக இருக்கிறது, நிறையாவாக இருக்கிறது, அதுக்கு போய் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் ஃபுட் ட்ரெடிஷ்னலி கன்சியூம்டு அண்ட் த க்ராப் grown in various state of India. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேட்டில் ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு அங்கே என்ன விளையுது, க்ராப்னா அந்த என்ன விளையுது, என்ன தானியம் விளையுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க, வயலில் என்ன, அந்த லேண்டில் என்ன விளையுது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃபர் ஆகும், அதையும் பாருங்கள். நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஓகே, இவ்வளோ இருக்கா விஷயம் அப்படின்ற மாதிரி. நான் உங்களுக்கு இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே ஆக்சுவலி தனித்தனியாகவும் எடுத்து எழுதியிருக்கோம், ஃபுட்டு வைஸும். இங்கே வந்து நம்ம டேரெக்டாகவும் எடுத்து எழுதியிருக்கோம். நீங்கள் ரெண்டுமே வாசித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நார்த் இந்தியானா சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியாலாம் என்ன மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நார்த் இந்தியாவில் என்ன இருக்குன்னா வீட்டு மெயினாக. இப்போது இந்தியா அப்படி வச்சுக்கலாம், சும்மா நான் போகிறேன், நீங்கள் இதுதான் இந்தியா. ஓகேவா? ஓகே, இது நார்த்து சைடா, இது சவுத்து சைடு, இது ஈஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகே, இப்போது இந்த நார்த்து சைடு ஃபுல்லாக என்ன விளையுதா, நமக்கு வீட்டு விளையுது. ஓகே, இது ஃபுல்லாக வீட்டு. அதனால தான் அங்கே என்னது, ரொட்டி, பரோட்டா, சப்பாத்திலாம் அதிகம். இப்போ சவுத் இந்தியா இந்த லைன் ஃபுல்லாக என்ன விளையுதா, நமக்கு ரைஸ் விளையுது. ஓகேவா? இந்த ஸ்டாப்பிள்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது, அடிக்கடி ரெகுலராக எடுத்துக்கிற சாப்பாடுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஈஸ்ட் இந்தியா இந்த லைன் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா அங்கே நிறையா வந்து வாட்டர் சப்ளைஸ் வந்து நிறையா இருக்குது அந்த இடத்துல. சோர்ஸஸ் வந்து வாட்டர் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நிறையா இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ் இந்த சைடு நிறைய யூஸ் ஆகுது. இப்போ வெஸ்ட்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு, வெஸ்ட்டு சைடுனா டெசர்ட் லைன் இல்லையா? அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி இது. ஓகேவா? கிரவுண்ட் நட்டு, பாஜ்ரா, இந்த மாதிரி இதெல்லாம், காட்டனு, கடலை, உங்களுக்கு பாலைவனத்தில் ட்ரையான பிளேஸில் என்னென்ன விளையுமோ அதெல்லாம் வெஸ்ட்டு சைடு. ஓகே, இப்போ உங்களுக்கு நார்த்துனா என்ன, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட், இந்த லைன்லலாம் இந்தியாவில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக விலையும் நிறையா கிடைக்குன்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஸ்டேட்டு கொடுத்துட்டாங்க, அங்கே என்னென்ன விலையுன்றது கொடுத்துட்டாங்க. லோக்கலி க்ரோன்
க்ராப்ஸ்னால் அங்கே என்னென்ன விளையும். அடுத்து பாருங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. பெவரேஜஸ்னால் அங்கே என்னென்ன குடிப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இப்போ பஞ்சாபில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பஞ்சாபில் பாருங்கள் என்ன விளையுது, சோளம் விளையுது, கோதுமை விளையுது, சிக் பீஸ்னால் பட்டாணி வகைகள் விளையுது, பல்ஸ்னால் பருப்பு வகை விளையுது. இப்போ இது விளையுது அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. என்னென்னலாம் நம்ம செய்வோம். இப்போது ரைஸ், இப்போ நம்ம கர்நாடகாவில் பாருங்கள், தமிழ்நாடு லைன், சவுத் லைன் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ரைஸ் இருக்குது, ரைஸ்னால் தெரியல, அரிசி இருக்குது, ராகினா தெரியும்ல உங்களுக்கு, ராகி, உளுந்து, கேழ்வரகு ராகினா, கோகோனட்னா தேங்காய். இது கிடைக்கிறப்ப நம்ம என்ன கிடைக்கிறோம், கோகோனட் சட்னி செய்வோம். அதே மாதிரி இவங்களுக்கு வீட்டு கிடைக்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ரொட்டி செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க குடிக்கிறதும் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாகவே தான் மோஸ்ட்லி இருக்கும். லஸ்ஸி, சாக்னா அதான் பட்டர் மில்க் போட்டிருக்காங்களே அது, மில்க் டீ. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நம்ம கண்ட்ரியில் மாடு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே மில்க் டீ வந்துடும். இப்போ மணிப்பூர்லலாம் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப குளிர் பிரதேசம் சரிங்களா, அதனால அந்த இடத்துல பிளாக் டீ குடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பால் இல்லாத டீ. ரைஸ் இருக்குது, பேம்புனா அங்கே நிறைய மூங்கில்கள் நிறையா இருக்கும். ஸோ மூங்கில் சம்மந்தமாக இருக்கிறது நிறைய அங்கே செய்வாங்க. சோயாபீன் அங்கே கிடைக்குது, ஸோ அதுக்கு சம்மந்தமானது செய்வாங்க. ஸோ இதை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், என்ன க்ராப் வந்து விளையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு தான் அங்கே நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும். அதான் இந்த டேபிளில் நமக்கு புரிய வைக்கிறது. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கலெக்ட் பண்ணோம்ல டேட்டா இந்த டேபிளில், இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். மோஸ்ட்லி காமனாக எல்லா ஸ்டேட்லேயும் எந்த ஒரு திங் கிடைக்குது, என்ன ஃபுட் ஐட்டம் கிடைக்குது, அதுக்கப்புறம் எது பர்டிகுலராக ஒவ்வொரு ஸ்டேட்டில் மட்டும்தான் கிடைக்குது. இது ரெண்டும் இங்கே கேட்டிருக்காங்க கொஸ்டின் இந்த பேரால். ஃபஸ்ட்டு பாருங்கள், காமனாக என்ன கிடைக்குதுன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ரைஸ் கிடைக்குது, வீட் கிடைக்குது, பருப்பு வகைகள் கிடைக்குது, ஸ்பைசஸ் கிடைக்குது. ஒன்று மிளகு இருக்கும், இல்லைனா மிளகா இருக்குல்ல அது இருக்கும். ஸோ ஸ்பைசஸ் உரப்பு வகைகள் எல்லாம், ஐ மீன் கிராம்பு இந்த மாதிரி எல்லாமே ஓகேவா. ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறப்ப மசாலா வகைகள்னு சொல்லுவாங்க ஸ்பைசஸ். ஸோ அது எல்லாமே கிடைக்குது. இதுவே வந்து எது காமனாக மெயின் ரைஸு, வீட்டு, இது ரெண்டுமே ரொம்ப, பருப்பு எல்லா இதுலேயும் லெட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, தால் தான் பருப்பு. ஸோ இது மெயினாக காமனாக கிடைக்கிற விஷயம். இதே வந்து பர்டிகுலராக கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்க, மணிப்பூரில் பேம்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், விளையும். பட் இந்த அளவு விளையாது. அது மாதிரி சோயாபீன் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது மாதிரி இவங்க இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இதில் கிடைக்கிது. ராகி வந்து அவங்க இதில் அவ்வளோவா கிடைக்கும். கோகோனட், டெண்டர் கோகோனட் அவங்க நார்த்து சைடில் அவ்வளோவா கிடைக்காது. ஓகே, ட்ரை கோகோனட் தான் அவங்கக்கிட்டலாம் இருக்கும். அந்த மாதிரி பர்டிகுலராக சில விஷயங்கள் தான் சில ஸ்டேட்டில் கிடைக்கும். அந்த ஸ்டேட்டில் கிடைக்கிறது சில ஸ்டேட்டில் தான் கிடைக்கும், ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக கிடைக்காது. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த பேரால் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, you must have observed that the traditional food of any state is usually based on the crop grown in the state. Traditional, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த க்ராப்பு. இப்போ இந்த க்ராப் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி வித் டைவர்ஸ் சாயில் அண்ட் இங்கே கொடுக்கலாம் லைனு. இந்த க்ராப் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அங்கே இருக்க சாயிலை பொறுத்து இந்த க்ராப் விளையும், அந்த பொறுத்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இருந்திருக்கும். அதுதான் இங்கே அடுத்த லைனில் வரும் பாருங்கள், அடுத்த கொஞ்சத்தில். வேரியஸ் கிராப்ஸ் ஆர் க்ரோன் இன் த டிஃப்ரெண்ட் ரீஜியன் டிபெண்டிங் ஆன் த சாயில். சொன்னேன்னா டிபெண்டிங் ஆன் த சாயில் டைப்ஸ், சாயில் டைப்பு அண்டு கிளைமேட் கண்டிஷன், இதை பொறுத்து தான் அங்கே விளையிற அந்த தானியங்கள் இருக்கும் ஓகேவா. இன் வேரியஸ் ரீஜியன் ஆஃப் இந்தியா த சாய்ஸ் ஆஃப் ஃபுட் மே வேரி according to the cultivation of food crops that particular region, taste preference, culture and tradition. இந்த ஃபுட்டு வந்து நம்ம பாட்டுக்கு விளையிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், இப்போ ட்ரெடிஷனாக இருக்கலாம். இப்போ வந்து வயலில் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வயல்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ரைஸும் விளையும், இப்போ உளுந்தும் விளையும். அதுக்காக நம்ம உளுந்தும் சரி, ரைஸோட உளுந்து ரொம்ப சத்து, உளுந்தை ஃபுல்லாக விளை வச்சு ரைஸ்க்கு பதிலாக அந்த அரிசிக்கு பதிலாக உளுந்தை வேக வச்சு சாப்பிட முடியுமா, முடியாது. ஸோ இப்போ எது ப்ரிஃபரன்ஸ் ஆகுது இங்கே, டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகுது ஓகேவா. இங்கே இதெல்லாம் சொல்லுவாங்க ட்ரெடிஷன், நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிடுவோம், 3 வேளை சாப்பிடுவோம், அந்த இதுதான் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே. நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு இங்கே ஆன்சர் சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் ஹேவ் அப்சர்வ் தட் த ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆஃப் எனி ஸ்டேட் இது யூஸ்வலி பேஸ்ட் ஆன் த க்ராப் க்ரோன் இன் தட் ஸ்டேட். நான் சொன்னேன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் தெளிவாக இருக்குது, நீங்கள் இதான் ஆன்சராக எழுதணும். சப்போஸ் எம்சிக்யூவில் வந்தாலும் இதை தான் கொடுக்கணும் ஓகே. எந்த இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக ஆகும், என்ன மாதிரி ஃபுட் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த க்ராப் க்ரோன் இன் தட் ஸ்டேட் ஓகே.
ஹவ் ஹாவ் குக்கிங் ப்ராக்டிசஸ் சேஞ்ச் ஓவர் டைம். அதாவது நம்ம சமைக்கிறோம்ல, சமைக்கிற முறையே மாறி இருக்கு. டைம் மாற மாற காலங்கள் ஓட ஓட சொல்கிறாங்களே, அதாவது அந்த வருஷத்தில் அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் பாட்டி எப்படி தினமாக சமைச்சிடுவோம். உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க, எங்கள் அம்மா எப்படி தினமாக சமைப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ நிறையா வகையான அடுப்புகள் யூஸ் பண்ணுறோம். கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம், இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். You have learned that a food vary across state. Our food choice as well as practice of food preparation may differ from one another. அதான் ஃபுட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ ஹேபிட் ஆஃப் குக்கிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்களா, அவங்ககிட்ட கேளுங்க, அந்த காலத்தில் நீங்களே எப்படி சமைச்சிங்க, நீங்கள் என்னென்னலாம் வச்சு சமைச்சதெல்லாம் பார்த்துருக்கீங்க, என்ன மாதிரி அடுப்புலாம் யூஸ் பண்ணதை பார்த்துருக்கீங்க. நான் ஒரு கொஸ்டின் சும்மா ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதில் கேட்டிருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் யூ ஸ்டில் ஈட். இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடு ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளையிலேருந்தே, அதில் எது புதுசாக இருக்குது, இன்னும் எதெல்லாம் புதுசாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறமேட்டு வாட் ஆர் சேஞ்சஸ், என்ன குக்கிங்கில் வந்து என்னென்ன மாறி இருக்குது, குக்கிங் பண்ணுற விதத்தில் என்னென்னலாம் முன்னாடிக்கு இப்போக்கு மாறி இருக்குது. அப்புறம் பாருங்கள், என்ன காரணம், இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம். இதுக்கு நான் இங்கே ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைம் வந்து குக்கிங் மெத்தட் எப்படிலாம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி பேஸஸில் மாறி இருக்குது. சரியா? த இன்வென்ஷன் ஆஃப் ஓவன் என்னென்னலாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசான்னு பார்த்தீங்கன்னா, ஓவனு, ஸ்டவ், க்ரில்லு இதெல்லாம் வந்து குக்கிங்க்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், கெட்டு போகாமல் ஃபுட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அப்புறம் எப்போ நமக்கு தேவையோ அப்போ ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ நமக்கு தேவையோ அப்போ எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இங்கே இருப்பாங்க ஏர்லியில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலா அப்படின்றத வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. அது உங்களுக்கு வரும், நான் சொல்கிறேன் பின்னாடி அடுத்த பேரில் இருக்கும், அடுத்த பேஜில் இருக்குது அந்த லைனு. ஸ்டார்டிங்கில் சூலா அப்படின்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் சூலா. அதாவது எப்படின்னா எந்த கனெக்ஷனும் இருக்காது, விறகை வச்சு அடியில் இங்கே பாருங்கள் செங்கல் இருக்கா, செங்கல் வச்சு ஃபுல்லாக சிமெண்ட்டில் பூசியிருக்காங்க, அடியில் விறகு வச்சு நெருப்பு பற்ற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. பேப்பர் இது வச்சா கொஞ்ச நேரத்தில் அந்த இது பிடிச்சிக்கும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா அது அப்படியே அதுக்கு பேர் சூலா. ஓகேவா? குக்கிங் ப்ராக்டிஸஸ் எவ்வளோ டைம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு, சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. இப்போ இன்க்ரீடியன்ஸும் நிறையா இப்போ கிடைக்க ஆரம்பிச்சு. முன்னாடிலாம் வந்து நமக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மி. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் சரி, கம்யூனிக் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அதனால இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ விதவிதமான சாப்பாடு செய்ய முடியுது. நம்மளோட லைஃப் ஸ்டைலும் கல்ச்சரும் மாறிட்டுருக்கு. அதான் சொன்னாங்க, அவசரமாக எல்லாம் போகிறதுனால எது சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட முடியும் அதை தான் பார்க்குறாங்க. அதான் லைஃப் ஸ்டைலும் கல்ச்சரும் மாறிட்டுருக்குது. ஓகே, இந்த பேரில் நான் இங்கே என்ன நோட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ரொம்ப என்ன பண்ணாங்க, ஜஸ்ட்டு ஃபயர் எங்கே கிடைச்சா செங்கலை வச்சு டக்குன்னு ஃபயர் அடுப்பை ஏற்படுத்தி அதில் ஏதோ சிம்பிளாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போலாம் அப்படியே கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயம், அதெல்லாம் எங்கே உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறதுலாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும் வாங்கி. ஓகேவா? அதாங்க சொல்லுவாங்க, எதுனாலும் இப்போ எனக்கு பீஸா சாப்பிடும்போது பீஸா வந்து நம்ம நாட்டு இதே கிடையாது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை கூட வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஓகே, இந்த பேரில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் இருக்கு இல்லையா, குக்கிங் நம்ம பண்ணுறோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கல்னரி ப்ராக்டிசஸ். கல்னரி அப்படின்னா குக்கிங் தான். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நான் சொன்னேன் இயர்லியர் எப்படி யூஸ் பண்ணாங்க, சூலா அப்படின்னு ஒரு அடுப்பு காமிச்சேன்ல, அதில் யூஸ் பண்ணாங்க. சூலா நீங்கள் எழுதியிருக்கல அது. அதே மாதிரி எதில் வந்து கிரைண்டிங் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்பட்டா அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதில் கிரைண்டிங் பண்ணாங்க. ஓகேவா? சூலாவில் வந்து இருப்பாங்க, சூலாவில் வந்து அடுப்பாக யூஸ் பண்ணாங்க, சூலா வந்து அடுப்பாக யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சில்பட்டா அப்படிங்கிறத வந்து கிரைண்டிங் பண்ண, அதாவது அம்மி மாதிரி இருக்கும், இந்த பிக்சரில் இருக்கு பாருங்கள், இதுதான் சில்பட்டா. ஓகே, இது சில்பட்டா, இது வந்து சூலா யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு. ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு இது இங்கே வந்து உங்களுக்கு சூலாவும் சில்பட்டாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டைமில் இயர்லி டைமில் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணாங்க, ஸ்டவ்வாக, அதுக்கப்புறம் கிரைண்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சும்மா இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வேறு என்ன வேஸ்ட்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, இந்த குக்கிங்கோட இது எப்படி மாறிடுச்சு, எதனாலலாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபேக்டர்ஸ்னால் காரணங்கள் என்னென்னு பாருங்கள். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னால,
அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ் ஆனனால, அப்புறம் கம்யூனிகேஷன். இது 3 தான் மெயினான ரீசன். ஓகேவா? 3.1 நிப்பாட்டிக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா இது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்ட்ரோடக்ஷன்லேயே நிறையா டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ½ அன் ஹவருக்குள்ளே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு ஆகுது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் அடுத்த பார்ட் கண்டினியூ ஆகும் 3.2. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். 360 Study Weekend for our effort. Thank you.